தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. அம்மா அம்மா, என்னப்பா கூப்பிட்டியா? பக்கத்து வீட்டு பசங்க டிவில கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாங்க. நான் இப்போ டிவி பார்க்கணும். ஏண்டா உங்க அப்பா தான் கஞ்ச பிஸ்னாரியா இருக்கல்ல, அப்புறம் எப்படிடா டிவி பாப்ப? நானே கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல டிவி பார்த்தது இல்ல. இப்போ நான் டிவி பார்க்கணும். ஏய், என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏங்க நம்ம பையன் டிவி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னது டிவி பார்க்கணுமா? அது எங்க அப்பன் காலத்துல வாங்கின டிவி. எங்க அப்பனும் பார்த்ததில்ல, நானும் பார்த்ததில்ல. உனக்கு டிவி பார்க்கணும்னா பக்கத்து வீட்டுல போய் பாரு. அப்பா நான் இப்போ டிவி பார்த்தே ஆகணும். ஏங்க இப்படி கஞ்ச பிஸ்னாரியா இருக்கீங்க? நம்ம வீட்ல டிவி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணா தேஞ்சு போவனே, யூஸ் பண்ணாம இருந்தா எப்படிங்க? ஏண்டி நம்ம வீட்ல டிவி இருக்கு சரி, வாஷிங் மிஷின் எங்க இருக்கு? வாஷிங் மிஷின் சொன்னதே என்னதான். நான் தான் இந்த வீட்ல துணி துவைக்கிறேன். அப்பா நான் கண்டிப்பா இப்போ டிவி பார்க்கணும். டேய், உனக்கு டிவி பார்க்கணும் அவ்வளவுதானே? இரு வரேன். ரெடி? பப்பர 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 பப்பர. இதான் டிவி பாரு. என்னங்க இது? டிவில படம் காட்டுவீங்கன்னு நினைச்சா இப்படி வெறும் டிவியை காட்டுறீங்க. டிவி பார்க்கணும் தானே சொன்னீங்க? டிவி இது. நீங்க பார்த்தாச்சு, போய் படுத்து தூங்குங்க. நான் படுத்தா புழுக்கமா இருக்குது, எனக்கு தூக்கம் வராது. ஃபேன் ஆன் பண்ணா தூங்குவேன். ஓங்கி அரைஞ்சிடுவேன். போன மாசம் கரண்ட் பில் எவ்வளவு தெரியுமா? 50 ரூபாய். இப்போ நான் ஃபேனை போட்டா ஜாஸ்தி ஆயிடும், அதெல்லாம் முடியாது, படுத்து தூங்குடா. என்னங்க இது? மினிமம் சார்ஜே 50 ரூபாய் தான். நம்ம எங்க கரண்ட் யூஸ் பண்ணோம்? ஃபேன் சுத்தினாதான் நான் தூங்குவேன். ஃபேனு சுத்தணும் அவ்வளவுதானே? இரு வரேன். ஃபேன் நல்லா சுத்துது. ஓகேவா? சி, இவெல்லாம் ஒரு அப்ப கஞ்ச பிஸ்னரி. நான் போய் வெளிய தூங்குறேன். டேய், வெளியில போய் படுத்தாலும் நம்ம வீட்டு திண்ணையில படுக்கூடாது, பக்கத்து வீட்டு திண்ணையில தான் படுக்கணும். திண்ணை தேஞ்சிரும். போடா. மானகட்ட ஜென்மமே. பையன் வெளியில போய் படுத்துட்டான். ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேச்சு கேட்டேன். அம்மா ஐயோ கஞ்ச பயல, இவ்வளவு சொட்டு சேர்த்து என்னடா பண்ண போற? எவனோ வந்து அடிச்சிட்டு போறான். போடா. பங்காளி, என்ன இந்த பயலை கோணியில் அமைக்கிட்டு போய் இவங்க அப்பங்கிட்ட குடுறா பணத்தை கொடுத்துருவான். ஏன்பா இவங்க அப்பன் பெரிய கஞ்ச பையனா இருப்பான் போல இருக்க, தருவான்ற? டேய், எவ்வளோ பெரிய கஞ்சனா இருந்தாலும் பயலை தூக்கிட்டு போயிட்டோம்னா அந்த பாசத்தில் அவங்க அப்பன் பணத்தை கொண்டாந்து கொடுத்து தாண்டா ஆகணும். ஓஹோ, ஒருவேளை இவனை தூக்கிட்டு போகும்போது முடிச்சிட்டான்னா? அதுக்கு தான் உன் பாக்கெட்டில் ரெடியாக மயக்க மருந்து வச்சிருக்கே. என் பாக்கெட்ல மயக்க மருந்தா? ஏது? உன் கர்ச்சிப்பை சொன்னேன்டா, அதை எடுத்துட்டு போய் அவன் மூக்கில் வச்சேன்னு வச்சுக்கேன், இந்த நாத்தத்தில் அவன் மயங்கிறது என்ன, மண்டையே போட்டாலும் போட்டுருவான். கூவத்தை விட மோசமான அறுது எடுத்துட்டு போடா. அப்படி என் கர்ச்சிப்புக்கு அவ்வளோ பவர் இருக்கா? சரி வா. பங்காளி, அவங்க அப்பன் பையனுக்கு சோறு ஊட்டி வளர்த்துறானா பீர் ஊட்டி வளர்த்துறானா? இவ்வளவு கிணமா இருக்கான். டேய், 1 லட்சம் ரூபா பணம் வரப்போதில்ல, கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தான், அவனை தூக்கிட்டு வா. நீ தூக்குனா தெரியும், நான் தானே தூக்குறேன். சரி, இந்த பையனை எங்க வச்சு பணம் கேட்கலாம்? வழக்கமாக படத்துல எல்லாம் கடத்திட்டு போனா திரிசூல மலை அடிவாரத்தில் தான் வச்சு கேட்பாங்க. அவ்வளவு தூரம் என்னால தூக்க முடியாது. வா வா. டேய், ஏன்டா இப்படி பயப்படுற? வரட்டும், நான் பேசிக்கிறேன், இரு. என்னமோ தூக்கிட்டு வராங்க. என்ன சார் வாய் மேல விரல வச்சு யோசிக்கிறீங்க? மூட்டையில ஒண்ணு இல்ல, வேணா திறந்து பாருங்க. அவர் கேட்டாங்க, நீ ஏன்டா முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பதில் சொல்ற? முன்னாலேயே சொன்னா திறக்க மாட்டாங்கப்பா. சார் இவங்க மூச்சை பார்த்தா சந்தேகமா இருக்குது. கரெக்ட். மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? அது பையன். பையன் அதான் ஸ்கூல் பையன்களுக்கெல்லாம் முடி வெட்டணும் சார். நாங்கள் சலூன் வச்சுருக்கோம் சார். பகலில் வந்து முடியெல்லாம் கொண்டு போய் கொட்டினோம்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக நினைப்பாங்கல்ல, அதனால தான் ராத்திரியில் கொண்டு போய் கொட்டுறோம் சார். கரெக்ட். ஆமா, எத்தனை பேருக்கு கத்துட்டீங்க? அது ஒரு 200, 250, 450 மைனஸ். இங்கேருந்து மூட்டையை காணோம். இதோ இருக்க. இங்கேருந்து மூட்டை அங்கே எப்படி போச்சு? ஐயோ,
ஆரம்பத்துலேருந்தே அங்கே தான் சார் இருக்கு. அது இங்கே இருந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு. அப்ப மனப்பிராந்தியா இருக்கும். இல்ல ரம்மு. என்னது இது அம்மா? இல்லை சார், இது நேற்று ராத்திரி இவன் ரம்மு சாப்பிட்டான், அதை பற்றி சொல்கிறான். ஓ அப்படியா? அங்க இருந்து மூட்டை எப்படி இங்க வந்தது? தோ இங்க இருக்க. அப்ப அங்க இருந்தது இதான் அங்க இருந்தது. என்னையா குழப்பறானுங்க? விட்டலாச்சாரியார் படம் மாதிரி மூட்டை இடம் மாறிட்டே இருக்கு. ஆமா சார், உள்ள குட்டிச்சதா இருக்கு. இல்லை சார், எப்போ பார்த்தாலும் இவனுக்கு கிண்டல் தான். உள்ள நிறைய முடி இருக்குல்ல சார், அது காத்துல பறந்து பறந்து மூட்டை இடம் மாறிக்கிட்டு இருக்கு. ஓ போலீஸ்காரனா எல்லாத்துக்கும் Very சந்தேகப்படும். good. அதனாலதான் கேக்குறேன். திறந்து காட்டுங்க, நம்புறேன். சார் என்ன சார் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எங்களுக்கு அவசியம் இல்லை சார். நீங்களே திறந்து பார்த்துட்டு கொண்டு போய் குப்பையில் கூட்டிட்டு போங்க. எங்கதான் போத? இது பாருங்க, வாடா போடான்னு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. யூனிஃபார்மில் இருக்கீங்க, அதுக்காக மரியாதை கொடுக்குறோம். போலீஸ் உங்கள் நண்பனுங்கிறாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. தா கொஞ்சம் கோச்சிக்காம தந்து கத்துவீங்களா? டேய் திறந்து காட்டு, முடி வரைக்கும் துற. இப்போ நம்புறீங்களா சார்? நம்புறேன். முடிதான். தள்ளின்னு கிளம்புங்க. சரி சார். Follow me. சார் சீக்கிரமே ஐஜி ஆயிடு வரல. ஐஜி ஆயிடுவாங்க அப்படின்னு என்ன? இதுக்கெல்லாம் உனக்கு இப்போ விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. சரி ஒரு கோட் அடிக்கலாமா? வா அடிக்கலாம். ஏய் அவன் போயிட்டே இருக்கான். டேய் ரைட்ட கட் பண்றா. டேய் பையன் வாயில இருந்த துணியை கண்டா. டேய் எங்கடா அந்த துணி? தின்னுட்டேன். துணியே தின்னுட்டியா? ஏன்டா தின்ன? பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும் தோணும் இல்லையா? பங்காளி பையனுக்கு பசிக்குதான். நீங்க போய் ஒரு பிரியாணி வேண்டாங்க. பிரியாணி வேணாம். சரி பையன் வெஜிடேரியன் போல் இருக்கு, போய் ஒரு பொட்டலம் தயிர் சாதம் வாங்கிட்டு வந்துரு. தயிர் சாதமா வேணாம். டேய் என்னடா இது? தயிர் சாதம் வேணான்ற, பிரியாணி வேணான்ற, வேற என்னடா வேணும்? ஒரு பாக்கெட்டு ஆ, பல்பு வேணும். என்னது பல்பமா? அட அல்பம். இந்த ஸ்லேட் எழுதுவாங்களா அதான்? அதேதான். டேய் ஏன்டா பலப்பமெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்க? பிரியாணியே தயிர் சாதமா வாங்கி தரேன், அதை தின்னுடா. பல்பு தான் வேணும். இதுவா பல்பு வரல வச்சுக்க. எங்க அப்பா கிட்ட பண்ண வர. ஏண்டா பணத்துக்காக தான் உன்னை கடத்தணும்னு உனக்கு எப்படா தெரியும்? எத்தனை படத்தை மொத்தம் மாதிரி திருட்டு வீசிடி பாட்டிருக்கேன். போன கொடு. மிரட்டுறான். எவ்வளோ கேட்டாலும் எனக்கு 1000 ரூபாய் சேர்த்து கேளு. சரி. ரிங்காவுடு பேசு. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்றாங்கடா. கேளுங்க கேளுங்கன்னு அவனே கேட்கறானே, கேட்டு தொலை. 1000 ரூபாய் சேர்த்து கேளு. உங்க பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கோம். 1,10,000 ரூபாய் கொடுத்தாதான் உங்க பையனை விடுவோம். சூரியன் எஃப்எம்மா? என்னது? டேய் ராங் நம்பரை கொடுத்துருக்கேன். டேய் மிதிராமனே. ராங் நம்பரா? ஒரு ஜீரோ வந்துட்டா. போன கொடு. இப்ப கரெக்டா இருக்கும். பேசு. ஹலோ ஹலோ வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் கடத்தல்காரன் பேசுறேன். முன்ன பின்ன கட்டி இருக்கியா? ஈடு அழிச்சிட்டு பார்த்தா ஏன் பணம் கொடுப்பா? நல்லா விரட்டி கேளியா? ஹலோ, நான் கடத்தல்காரன் பேசுறேன். உங்க பையனை கடத்தி கொண்டாந்து கட்டி வச்சிருக்கேன். உங்க பையனை உயிரோட பார்க்கணும்னா மரியாதையா 1,00,000 ரூபாய் பணம் கொடு. என்னடா இவன் ரொம்ப தொந்தரவா இருக்கான்? இப்பதானடா பேசிக்கிட்டு இருக்க, சும்மாறா. 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் உங்க பையன் உயிரோட வருவான். இல்ல அவனை நீங்களே வச்சுக்கங்க, 10 பைசா தர முடியாது. என்னடா இது 10 பைசா கூட தர முடியாதுன்றான்? சரி என் பணத்தை 1000 ரூபாய் கேளு. நம்ம 10 பைசா கூட தர முடியாதுன்றாங்க, 1000 ரூபாய் கேட்க சொல்றான். கேட்டு பாப்போம் எதுக்கும். ஹலோ, ஒரு 1000 ரூபாயாவது கொடுங்க. 1000மா? 2000 ரூபாய் நான் தரேன். அவனை கொன்னுடுங்க. என்னையா பெத்த பிள்ளைய கொல்ல சொல்ற? அவன் என் பையன் இல்லைங்க, என் பொண்டாட்டியோட பையன். என்னையா குழப்புற? அந்த பையன் என் பொண்டாட்டியுடைய முதல் புருஷனுக்கு பிறந்தவன். ஹலோ 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 வச்சுட்டான்டா. அவன் என்னடா இவனை தான் பிள்ளையே இல்லைன்றான்? அவ ஒரு கஞ்சா பிசினாரி. கல்யாணம் புள்ள போட்டு சொல்லுவாமுன்னு என்ன எங்க அம்மா ஓட்டுன்னு வந்துட்டான். ஐயா ரொம்ப இல்ல அசிங்கமா இருக்கு. இப்போ என்னடா பண்றது? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணு. எங்க அம்மா ஒரு புதுசா வெளியே போயிடுவான். லேடிஸ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ, ரவியோட அம்மாவா? ஆமாங்க. உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு. அடச்சி, நான் கடத்தல்காரன் பேசுறேன். உங்க பையன் ரவியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். உங்க பையனை உயிரோட பார்க்கணும்னா மரியாதையா 1,00,000 ரூபாய் கொடுங்க. ஐயோ அவ்வளோ பண்ணுமா?
ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லீங்களே. என்னடா 1 லட்சம் ரூபாய் இல்லைன்றாங்க? அப்படியா? போன கூட. ஹலோ அம்மா, கொலை பண்றேன்னு சொல்றாங்கம்மா. பீரோல நல்ல விட்டு பணம் அதான் அப்பா விட்டாருல்ல 1 லட்சம் ரூபாய், அது கொண்டு வா. சரிடா கண்ணா, அவங்க கிட்ட கொஞ்சம் போன கூட. சரி இந்தாண்டா. கேட்டிங்களா உங்க பையன் சொன்னத? நாங்க ரொம்ப மோசமானவங்க. இன்னைக்கு ராத்திரி சரியா 7:30 மணிக்கு. 7:30 வர முடியாதுங்க, எனக்கு டிவில மெட்டி வலி சீரியல் பார்க்கணும். மெட்டி ஒலி பார்க்கணுமா? சரி, அப்போ 9:30 மணிக்கு. அதுவும் முடியாதுங்க, எனக்கு அண்ணாமலை பார்க்கணுமே. அண்ணாமலை பார்க்கணுமா? சரி, அந்த 9:45 விளம்பர இடைவேளையில கொடுத்துருங்க. நீங்க வர வேண்டாம், நாங்களே உங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்து வாங்கிக்கிறோம். போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி அவங்கள கூப்பிட்டு எங்களை பிடிச்சு கொடுக்கணும்னு பார்த்தீங்க, பையன் அரட்டை அரங்கத்தில் அழுவான், ஜாக்கிரதை. நாங்க மோசமானவங்க. உனக்கு பணம் தானப்பா வேணும், என் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா, கண்டிப்பா நான் பணம் கொடுத்துட்றேன். ஆஹா, பணம் கொடுக்க தயாராயிட்டியா? பையனோட உயிர் முக்கியம் இல்லை, சீரியல் தான் முக்கியம்ன்றாங்க. இன்னைக்கு பல குடும்பங்கள் இப்படிதான் இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பாம்பு ரெடி பண்ணி பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். நீங்க தூக்கி போட்ட 2வது செகண்டே பாம்பு வெடிச்சிரும், ஜாக்கிரதை. சரி சரி, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. எனக்கு தெரியாம வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்க போறியா? சிறுக சிறுக நான் சேர்த்த பணத்தை சீரழிக்க போறியா? விட மாட்டேன். எங்க இவங்களை காணோம்? சீக்கிரமா போய் சீரியல் வேற பார்க்கணும். சரி, எங்க அம்மா வந்துட்டாங்க, பிசினஸ் பேசுவோம். என்னத்த புதுசா பிசினஸ் பேசுறது? அதான் உனக்கு ஏற்கனவே 1000 ரூபாய் தரணும்னு சொல்லியிருக்கோம்ல. அந்த கடையில எங்க வேணாம், 1 லட்சத்தை 3ஆ பிரிக்கணும். என்னடா 1 லட்சத்தை 3ஆ பிரிக்கணும்ன்றா? தூக்கி போட்டு மறிச்சிட்டுமா? எப்பா பணம் வேணும், கம்முன்னு அனுப்பு. இந்த பார், 1 லட்சத்தை 3ஆ பிரிக்கிற கதையெல்லாம் வேணாம். உனக்கு 1000 ரூபாய் தரணும் இருக்கும், மேல் கொண்டு ஒரு 1000 ரூபாய் தரோம், 2000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கணும்னு உங்க அம்மாட்ட ஓடிவிடு. 2 பேரும் ஒன்னா கஞ்சிடுங்க. சரி, அம்மா கிட்ட பணம் கேளு. அம்மா, உங்க பையன் பணம் கேட்க சொல்றான். டேய் சும்மாரா. அம்மா, உங்க பையன் தான் இருக்கான், மரியாதையா 1,02,000 ரூபாய் கொடுத்துட்டு பையனை மீட்டுங்க. 1,02,000? ஏன் 1000 ரூபாய் சேர்த்து கேக்குறீங்க? லேட்டா வந்தீங்கல்ல, அதனால 1000 ரூபாய் ஃபைனு. முதல்ல பையனை அனுப்புங்க, அப்புறமா பணம் தரேன். சேலம் சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. நானும் கேட்கறவன் கேன பையனா எலி ஏரோப்ளேன் ஓட்டும். எலி எப்படி ஏரோப்ளேன் ஓட்டும்? இப்போ அது ரொம்ப முக்கியமா? இந்த பார், இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட வேணாம். மரியாதையா 1,02,000 ரூபாய் அப்படி ஓரமா வைங்க, பையனை அனுப்புறோம். இல்ல தூக்கி போட்டு மறிச்சிருவோம். ஆமா, போடா வாங்கிடா. உங்களை நான் எப்படி நம்புறது? நம்பிக்கை இல்லைன்னா உங்க பையனை கேளுங்க. அம்மா, இங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு பல வாங்கி கொடுத்தாங்க. சரி சரி, உங்களை நான் நம்புறேன். இந்த பணத்தை நான் தூக்கி போடுறேன், என் பையனை அப்படியே தூக்கி போடுங்க. இந்த கதையெல்லாம் இங்க வேணாம், நீங்க பணத்தை தூக்கி போடுங்க. இன் பிட்டிங்ல உங்க பையன் ஓடி வருவான். என்னோட ஃபங்க்ஷன். அது ஃபங்க்ஷன் இல்லடா, கமிஷன்டா. அப்ப என்னோட 2000. ஐயோ தர்றோம்டா, மணி ஆர்டர்ல அனுப்புறோம் போ. அட்ரஸ் தெரியுமா? ஏன்னா டேய், உன்னையே தெரியுமா அட்ரஸ் தெரியாதா? போடா. கன்ஃபார்மா தெரியுமா? போடா. ஐயோ, காலால அபிஷேகம் பண்ணாங்கப்பா. பொட்டியை தூக்கி போட்டா. பங்காளி வா, பொட்டி எடுக்கலாம். அம்மா! பங்காளி, ஐயோ, இது ஏதோ கோயில்பட்டி வீரலட்சுமி பார்ட்டி போல் இருக்கு. ஆகா ஆகா காகா, அதேதான், வா ஓடி போயிடலாம். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.